Hey guys, welcome to our CATTech. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 5 செஷன் எடுத்துருந்தேன். ஸ்கெட்ச் டூல்ஸ்லாம் பற்றி ஃபுல்லாக சொல்லியிருந்தேன் டீட்டெயில்டாக. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் டூல்ஸை பற்றி பேசாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரிவால்வ் எல்லாமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட் வாட்னு சொல்லாமல் நம்ம உள்ளே போயிட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்த்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு பேசிக்கான டயக்ராம் கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு 3D மாடல். ஸோ இதனுடைய டீட்டெயில் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இப்போ இந்த 3D மாடலிங்கை வர வைப்போம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் சிம்பிள் தான், ரொம்ப பேசிக் டயக்ராம். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ரூட் ரிவால்வ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் சார், ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் வரும், கட்டு வரும். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு டாப் லைன் எடுத்துக்கிறேன். டாப்லேருந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ டாப்லேருந்து ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாடல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவுட் சைட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா 15 ரேடியஸ் இருக்குது அவுட் சைட் சர்க்கிள். இன்சைடில் இருக்க சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 15 டயமீட்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த 2 சர்க்கிளை ட்ரா பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இன்னர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 15 டயமீட்டர். ஓகேங்களா? நான் 15 டயமீட்டர் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இது எவ்வளோனா 15 டயமீட்டர் 15. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 15 ரேடியஸ். ஆக்சுவலாக செமி சர்க்கிள் தான். ஸோ 15 ரேடியஸ் அப்படின்னா 30 டயமீட்டர் வரும். கரெக்டாக? ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் செமி சர்க்கிள் இருந்தால் போதும். ஸோ ஒரு மிடில் இருந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் கரெக்டாக, பர்ஃபெக்டாக. ஸோ இது வெர்டிக்கலாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். மேக் வெர்டிக்கல். ஸோ வெர்டிக்கலாக தான் இருக்குது. தென் we need to trim that circle, also that reference line. ஸோ இந்த லென்த் எவ்வளோ இருக்குது ஸ்கேல். ஸோ இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 18 இருந்துச்சு. ஐ திங்க் ஜஸ்ட் பார்த்துப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லென்த் எவ்வளோனா 18 தான் கொடுத்துருக்காங்க, 18. ஸோ ஸ்மால் டைமென்ஷன்ஸ் 18. சரிங்களா? ஸோ கீழேயும் பார்த்தீங்கன்னா அதே சேம் 18. ஸோ ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் வந்துச்சுன்னா பிளாக் கலரில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். எவ்வளோ லென்த்துன்னு பாருங்கள். இதனோட ஹைட்டு. ஸோ இது இப்போ நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இந்த லென்த்து நான் இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ அந்த லென்த்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ 30 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 30க்கு நான் இப்போ அதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூடட் பாஸ் ஸ்பேஸ்னா டு ஆடிங் எ மெட்டீரியல். ஸோ நான் ரிவர்ஸ் டைரக்ஷனில் கொடுக்குறேன். லென்த் எவ்வளோ 30. ஸோ ஒரு பார்ட் நம்ம ஒரு சைடு நம்ம போட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணலாமா? கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணி இந்த இடத்த வந்து கேம்பர் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக அதனோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. ஓகேங்களா? டோட்டல் லென்த்து 60 இருக்குது. எங்கே? இதனோட மிடில் இருந்து. அப்போ அது வந்து 18 மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எவ்வளோ? 60 மைனஸ் 18 ஐ திங்க் 42. கரெக்டாக? 42. ஸோ 42க்கு நான் ஒரு டயக்ராம் கொடுக்குறேன். ஸோ இந்த ரைட் சைடில் நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அந்த சைடில் நான் ஸ்கெட்ச் எடுக்கணும். ஏன்னா இங்கேருந்து தான் ஸ்கெட்ச் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் கேல்குலேஷன் இதுலேயே கூட போட்டுக்கலாம். எப்படி சொல்கிறேன்னா எவ்வளோ சொன்னால் 16 மைனஸ் 80 சொன்னேன் இல்லைங்களா? 60 போட்டு மைனஸ் 18 அப்படின்னா 42 அது எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் இப்போ நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த ஹைட்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9. ஓகேங்களா? ஸோ 9 mm. ஆக்சுவலாக அது ரெக்டாங்குலர் மாதிரி போட்டுருக்கலாம். சரி, ஓகே, பரவாயில்ல, ட்ரா பண்ணியாச்சு. நான் ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் ஆக்சுவலாக ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் இங்கே போய் எடுத்துட்டு வாங்க. ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி மேலே ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா? 9. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப் டு நெக்ஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்க்ளூட் ஆகணும். ஸோ எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட நம்ம பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் டைரக்ஷன், பிளைண்ட் இல்லை, அப் டு நெக்ஸ்ட், அதர்வைஸ் அப் டு த சர்ஃபேஸ். என்ன சர்ஃபேஸ்? தட் சர்ஃபேஸ்.
ஓகேங்களா. தட்ஸ் ஸோ இந்த பேஸும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு, மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு சேம்பர் அடிக்கணும், கரெக்டா. அந்த சேம்பர் பார்த்தீங்கன்னா 9x9 இருக்குது, தெரியுதுங்களா. 9x9. ஸோ இங்கே 9x9 தான். ஸோ சேம்பர்னு நான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஸ்கெட்சில் சொல்லியிருந்தேன், ஃபீச்சர்லேயும் ஆக்சுவலாக சேம்பர் இருக்குது. ஸோ சேம்பரில் போயிட்டு ஆங்கிள் டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் டு டிஸ்டன்ஸ், வெர்டெக்ஸ், ஃபிப் டைரக்ஷன் இருக்குது இல்லைங்களா. நான் டிஸ்டன்ஸ் டு டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன், அதில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் 9 ஏன்னா ரெண்டுமே 9 தான், வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த எட்ஜில் எனக்கு வரணும், அட் த சேம் டைம் இந்த எட்ஜ் ஆல்சோ. ஆக்சுவலாக இது ரொம்ப பேசிக்கான டயக்ராம், அதனால சிம்பிளாக முடிஞ்சிடும். This edge did not taken, sorry. ஓகே, 9x9 சேம்பர் கட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா ஒரு ரிப் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து இது ரிப்புன்னு சொல்லுவோம், சப்போர்ட்டிங்காக கொடுத்துருக்காங்க. அதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7. ஓகே, இங்கேருந்து இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 30 ஹைட்டுக்கு. என்னோட திக்னஸ் 7. ஸோ இது வந்து மிடில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ நான் மிட் பிளேன், ஃப்ரண்ட் பிளேன் தான் மிடில் இருக்குது, கரெக்டா. அப்போ நான் ஃப்ரண்ட் பிளேனில் ரைட் கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணுறேன். ஸோ நார்மல் வியூக்கு வரணும், ஸ்பேஸ் பார் ப்ளஸ் அந்த பான், அதர்வைஸ் Ctrl 8, ஓகேங்களா. இங்கேருந்து ஓகேங்களா. ஸோ இந்த ரிப்பு ஆக்சுவலாக நம்ம ரிப்புன்னு ஒரு ஆப்ஷனே இருக்கும், ரிப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரிப்பு விழுது. ஸோ அந்த ரிப்போட திக்னஸ் எவ்வளோ, ஆக்சுவலாக நம்மளுக்கு மிட்லேருந்து தான் வரணும் இல்லைங்களா, அதனால் மிடில் செலக்ட் பண்ணேன். இதே ஒரு கார்னரில் போனால் இந்த மாதிரி இந்த சைடு ரைட் சைடு வரணும் இது. ஸோ மிட்லேருந்து தான் இருக்குது. ஸோ மிட்லேருந்து எவ்வளோனா 7. ஸோ உங்களுக்கு இப்போ அதுக்கு அங்கே கம்ப்ளீட் ஆகிடும், ஓகேங்களா. தட்ஸ் இட். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த மாடல் இதுதான். ஸோ இது ரொம்ப பேசிக்கான டயக்ராம் தான், எல்லாரும் ட்ராப் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பார்ட் மாடல் ஈஸியாக பண்ணலாம். இதே மாதிரி நம்ம டிராஃப்ட் பண்ணணும். டிராஃப்ட் பேஜில் போயிட்டு அதே மாதிரி இருக்கான்னு எதுவும் வெரிஃபை பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ மேக் டு ட்ராயிங் பார்ட், சேவ் அஸ் இன்சர்ட். ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணால் தான் ட்ராயிங் பார்ட்டுக்கு போவோம். நான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். எங்கே சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்பேஸ் டீல் இருக்குது, சேவ் பண்ணிக்கிறேன். லோட் ஆகுது, கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் கம்மி தான் லேப்டாப்பில், அதனால் லோட் ஆகுது. 16 GB ரேம்லாம் இருந்துச்சுன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நான் டயக்ராம் பார்ட் ஆக்சுவலாக கொடுத்து வச்சுட்டாங்க, மேக் பார்ட் கொடுக்குவேன். என்ன ஷீட்டுன்னு கேட்குது, A4 A3. நான் வந்து A3ல சின்ன சைஸ் தான், A4லேயே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு A4 சைஸ் ஷீட் வந்திருக்கும், A4 வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இது லேண்ட்ஸ்கேப்பாக வேணும்னா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக இப்படியே போடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதனோட, ஏன்னா நான் டயக்ராம்லேருந்தே போனேன் இல்லைங்களா. Wait a second. Okay. இதெல்லாம் தேவையில்ல, நான் ஃபர்ஸ்ட் கிளியராக ஃபைலில் போயிட்டீங்கன்னா மேக் ட்ராயிங் பார்ட், மேக் ட்ராயிங் பார்ட்டில் A4 ஆக்சுவலாக கஸ்டம் சைஸ் 210,297 இருக்குது இல்லைங்களா, அதை 297, 210 இதுதான் A4ஓட சைஸ் in mm, ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வரும். ஆக்சுவலாக ஷீட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் வியூ, அங்கே கொடுத்துருந்த ஃப்ரண்ட் வியூ, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதனோட டாப் வியூ கொடுத்துருந்தாங்களா, வேறு என்ன வியூஸ்லாம் இருந்துச்சு, ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ இருந்துச்சு. அதனோட டாப் வியூ அஸ் வெல் அஸ் வேறு என்ன வியூ வந்துச்சு, ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஐசோமெட்ரிக் வியூ நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம், தனியாக கொடுத்து போகுது, நோ ப்ராப்ளம். ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா ஹிடன் லைன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா.
பண்ணி கீழே வந்து உங்களுக்கு ஹிடன் வேணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹிடன் என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள ஹிடன் லைனோட தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஒரு ஐசோமெட்ரிக் வியூ இருக்குது. ஸோ ஐசோமெட்ரிக் வியூ எனக்கு வேணும் இல்லைங்களா? சரி. ஸோ ஐசோமெட்ரிக் வியூ வேணும் அப்படின்னா ப்ரொஜெக்டட் வியூ. ஐசோமெட்ரிக் வியூ வந்து ஆக்சுவலாக வேறு டைரக்ஷனில் வருது. ஆக்சிலரி வியூவில் போய்ட்டு திஸ் ஐசோமெட்ரிக் வியூ நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நீ ஹிடன் லைன்லாம் வேணாம். இதில் அவுட் சைட் லைன் மட்டும் இருந்தால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு டைரெக்ஷனில் தான் இருக்குது. அதில் இருந்த மாதிரி இல்லை. கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா அண்டு ஆகிடும். எடுத்து வச்சுப்போம். ஓகேங்களா? இப்படிதானே இருக்கு. கரெக்டா? இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஐசோமெட்ரிக்கில் இல்லை, ட்ரைமெட்ரிக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அஸ் யூஷுவல் திஸ் இஸ் ஐசோமெட்ரிக். நான் ட்ரைமெட்ரிக் மாற்றி எடுத்துட்டேன். ஸோ இது எனக்கு வேணாம். ரைட் கிளிக் அண்ட் டெலிட். ஷூர். ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் இதை மூவ் பண்ணால் அது மூவ் ஆகும். ஐசோமெட்ரிக் வந்து காம்ப்ளிகேட்டட் இல்லை. ஆக்சுவலாக அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆக்சுவலாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆட்டோ டைமென்ஷனும் கொடுக்கலாம். நீங்கள் ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஸ்மார்ட் டைமென்ஷன் தனித்தனியாகவே கொடுத்துக்குங்க. ஆட்டோ டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா நிறையா வரும். ஸோ இதனுடைய டயாமீட்டர் எவ்வளோ? 15 இல்லைங்களா? ஸோ 15 சைடில் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு எவ்வளோ இருந்துச்சு? 13 ரேடியஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஸோ ரேடியஸ் 15. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ்லேயே இந்த லென்த்து கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? சாரி, வேறு என்னவா இருக்குன்னு பார்ப்போம். 60 மேபி 12, 9 × 9, 18 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ மாடலில் போயிட்டேன். சாரி, ட்ராப் பேஜ் ஓகேங்களா? இதுக்கும் இதுக்கும் எவ்வளோனா 60 ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த டிஸ்டன்ஸும் 18. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் இன்டர்மீடியட் லெவலில் 7 இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த 7 இங்கே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எங்கே வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் 7. தென் இது 9 × 9 இருந்துச்சு இல்லைங்களா? இந்த லைனை டச் பண்ணாதீங்க. சாரி, சொல்லுங்கள் சார். சரி, ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நான் ஸ்மார்ட் டைமென்ஷனில் ஃபஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஒரு சில இடத்துல உங்களுக்கு வராது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் எல்லாமே கலந்துருக்கும் ஸ்மார்ட் டைமென்ஷன். ஒரு சில இடத்துல அது எடுத்துக்கும் கரெக்டாக, பட் ஒரு சில இடத்துல மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். ஸோ அந்த டைமில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே கூட நீங்கள் நோட் பண்ணி காமிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் நோட் பண்ணி முடிச்சுட்டு அலைன் பண்ணிக்கலாம். எப்படி வேணும் கரெக்டாக வந்து நிதானமாக பார்த்து நம்ம என்ன மாதிரிலாம் வேணுன்றதை நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் நான் இதிலே கொடுத்து முடிச்சுட்டேன். ஆக்சுவலாக இன்னொரு பார்ட்டில் நான் கொடுக்கவே இல்லை. மேலே இதில் தான் கொடுத்துருக்கணும். அந்த 30 கொடுக்கணும், 75 கொடுக்கணும், நம்ம ஹைட்டு கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தா தான் உங்களால் ட்ரா பண்ண முடியும். இந்த ஹைட் தேவை இல்லைங்களா? 9.
ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் ஹைட் எனக்கு தேவை எவ்வளோ டெப்த் அப்படின்னு. ஸோ டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 30. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்கணும், 30. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 75 டோட்டல் டிஸ்டன்ஸ். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம போட்ட டயக்ராம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து என்னென்னா உங்களோட சிம்பிளான ஒரு ப்ராக்டிஸ். ஓகேங்களா. இது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஆகணும். அதனால் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தான் பெனிஃபிட். ஓகேங்களா. தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிட்டு இருக்கும்.